வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன். சரிகமபா சீசன் 5ஓட கிராண்ட் ஃபினாலே இப்போது முடிஞ்சிருக்கு. நம்ம பலருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சுசாந்திகா அவங்க தான் இந்த டைட்டிலுமே வெற்றி பெற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆளாக டிக்கெட் டு ஃபினாலேக்கு செலக்ட் ஆன இவங்க இப்போது டைட்டிலுமே வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு 60 லட்ச ரூபாய் மதிப்புள்ள வீடை எம்பி டெவலப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டில் இருக்க வசதிகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எம்பி டெவலப்பர்ஸ் 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட 200 கம்ப்ளீட் ப்ராஜெக்டோட 2500 கஸ்டமர்ஸோட இவங்க ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு டெவலப்பர்ஸாக இருக்காங்க. சுசாந்திகா அவங்களுக்கு 3 BHK 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்பார்ட்மெண்ட் தரப்படுறதா சொல்லப்படுது. இதே போல் கிச்சன் ஃபுல் ஃபர்னிஷோட ரொம்பவும் சூப்பரான ஒரு ஏரியாவில் இவங்களுக்கு அந்த வீடு கிடைக்க போகிறதா ஒரு தகவல் வெளியே இருக்குது. இன்டீரியர் டிசைன் ஆகட்டும், கார் பார்க்கிங் ஆகட்டும், ஸ்விம்மிங் பூல் ஆகட்டும், ஜிம் ஆகட்டும், இப்படி எல்லா வசதியுமே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க போகுது. உண்மையிலுமே ரொம்பவும் சூப்பரான ஒரு ஏரியாவில் தான் சுசாந்திகா அவங்களுக்கு கிடைக்க போகிறதா தகவலே இருக்குது. இதே போல் ஸ்கூல், ப்ளே கிரவுண்ட் எல்லாமே பக்கத்தில் இருக்க போகுது. தன்னோட கடின உழைப்பால் இந்த 60 லட்ச ரூபாய் மதிப்புள்ள வீட்டை வெற்றி பெற்றிருக்காங்க சுசாந்திகா அவங்க. கண்டிப்பாக அவங்க மென்மேலும் பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவில் பின்னணி பாடகியாக மாறுறதுக்கும் தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதே போல் சரிகமபா டீமுமே இன்னும் கொஞ்சம் நாட்களில் வேர்ல்டு டூர் மந்த்லி போக போகிறாங்க. அதுவும் கனடா, மலேசியா, நார்வே, இங்கிலாந்து, கோயம்புத்தூர் எல்லா நாடுகளுக்கும் எல்லா ஊர்களுக்கும் போய் அவங்க கான்சர்ட் பண்ண போகிறாங்க. அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக டைட்டில் கையில் ஏந்தி இந்த 60 லட்ச ரூபா வீட்டை வென்ற சுசாந்திகா அவங்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இங்கே தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.